அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். ஒரு ஊரில் தர்மர்னு சொல்லி ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். அவரோட மகன் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறணும், அதுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே தர்மர் வீட்டை ஒட்டி இருக்கிற தோட்டத்துக்கு கூட்டு போகிறாரு. அந்த தோட்டத்தில் ஒரு கூடை இருக்குது, அதை திறக்கிறாரு. திறந்த உடனே கோழியெல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஓடுது. அப்போ தர்மர் சொல்கிறாரு, நீ போய் இந்த கோழியை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே பையனும் எல்லா கோழியும் பார்த்து சந்தோஷமாக வேக வேகமாக ஓடி போய் துரத்தி பிடிக்க போகிறான். ஆனால் கோழியெல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஓடி 4 பக்கமும் செதறிக்கிட்டு ஓடுது. தலை தெறிக்க ஓடுறத இவனும் விடாமல் ஓடி போய் பார்க்குறான், பிடிக்கவே முடியலை. அப்புறம் டயர்டாகி அவங்க அப்பாட்ட சொல்கிறான், என்னால் முடியலைப்பா அப்படின்னு. உடனே தர்ம சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அங்கே பாரு ஒரு சிகப்பு கலரில் ஒரு கோழி போகுதா, அதை போய் பிடிச்சிட்டு வாங்குறாரு. உடனே அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த சிவப்பு நிற கோழியை குறி வச்சு அதையே நோக்கி ஓடுறான். கடைசியாக சிவப்பு நிற கோழியை கொஞ்சம் டயர்டாயிட்டான். அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ என்கிட்ட கேட்டல, அந்த கேள்விக்குரிய பதில் அதுலேயே இருக்குப்பாரு அப்படிங்கிறாரு. இல்லையே, நான் கேட்டதுக்கும் இந்த கோழியை பிடிச்சதுக்கும் என்னப்பா சம்மந்தம், எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். உடனே தர்மர் சொல்கிறாரு, நீ ஒரு சிவப்பு நிற கோழியை துரத்தி வேகமாக போனனால தான் அந்த கோழியை பிடிக்க முடிஞ்சிச்சு. அது போல தான் வாழ்க்கையிலையும் ஒரு இலக்கை நம்ம தீர்மானிச்சுக்கணும், அதை அடையிறதையே தான் குறிக்கோளாக வச்சுக்கணும், அதுக்காகவே நம்ம முயற்சி பண்ணணும், அப்போ தான் வெற்றி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை மூலமாக நம்மளும் ஒரு இலக்கை தீர்மானித்து அதை அடையிறதையே குறிக்கோளாக வச்சு அதில் தொடர்ந்து முயற்சி செய்தோன்னா வெற்றி நிச்சயம். நன்றி.